விவிலியம் அறிவோம். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் அறிய போகும் பகுதி ஓசேயா அதிகாரம் 10. இஸ்ரேலின் உண்மையற்ற இதயம். இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி. அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கி விடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். வீண் வார்த்தைகளையே அவர்கள் பேசுகின்றார்கள், பொய்யானையிட்டு உடன்படிக்கை செய்கின்றார்கள். ஆதலால் வயலின் உழவு சால்களில் முளைக்கும் நச்சு பூண்டுகள் போல தண்டனை தீர்ப்பு முளைக்கும். சமாரியாவில் குடியிருப்போர் பெத்தாவேனில் உள்ள கன்றுக்குட்டியை முன்னிட்டு நடுங்குவர். அதன் மேன்மை இப்பொழுது மறைந்து போயிற்று. அதை குறித்து அதன் மக்கள் துயரடைவார்கள். அதன் குருக்களும் அதற்காக புலம்புவார்கள். அதுவே அசிரியாவில் உள்ள யாரேபு மன்னனுக்கு அன்பளிப்பாக கொண்டு போகப்படும். எப்ராயிம் வெட்கமடைவான், இஸ்ரேல் தன் ஆலோசனையால் நாணமடைவான். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிபீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து, எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். தண்டனை தீர்ப்பு பற்றிய ஆண்டவரின் அறிவிப்பு. இஸ்ரேலர் கிபையாவில் தங்கியிருந்த நாளிலிருந்தே பாவம் செய்து வந்தார்கள். கிபையாவில் பொல்லார் மேல் எழுந்த கடும் போர் அவர்கள் மேலும் வராதா? நான் வந்து அவர்களை தண்டிப்பேன். அவர்கள் செய்த இரட்டை தீச்செயல்களுக்கு தண்டனை வழங்கும் பொருட்டு அவர்களுக்கு எதிராக வேற்றினத்தார் ஒன்று கூடுவர். எப்ராயிம் நன்றாக பழக்கப்பட்டதும் புனையடிக்க விரும்புவதுமான பசுவாய் இருக்கின்றான். நானோ அதன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்ராயிமை ஏரில் பூட்டுவேன். யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள். உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. நீங்கள் கொடுமையை உழுதீர்கள், தீவினையை அறுவடை செய்தீர்கள், பொய்மை கனியை தின்றீர்கள். உங்கள் தேர்ப்படைகளின் மேலும் வீரர்களின் எண்ணிக்கையின் மேலும் நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்கள். ஆதலால் உங்கள் மக்களிடையே போர்க்குரல் எழும்பும், உங்கள் அரண்கள் யாவும் அழிக்கப்படும். போரினாளில் பெத்தர்பேல் சல்மான் அழித்தபோது அன்னையர் தம் பிள்ளைகளோடு மோதி அடிக்கப்பட்டது போல அது இருக்கும். பெத்தேலே, உன் கொடிய தீவினைக்காக உனக்கும் இவ்வாறே செய்யப்படும். பொழுது விடியும் போது இஸ்ரேலின் அரசன் அழிந்து போவது உறுதி. அன்பர்களே, இறைவார்த்தையோடு பயணித்தோம். இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்.